இந்த நாளில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை தொழுது கொண்ட தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರ ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಒಂದು ಅವಕಾಶ ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ನಾನು ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇನೆ. நேற்று அந்தமான் நிக்கோபார் தீவுடைய மினிஸ்ட்ரி குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ನಿನ್ನೆ ಅಂಡಮಾನ್ ಮತ್ತು ನಿಕೋಬಾರ್ ಈ ದ್ವೀಪದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಸೇವೆ ಕುರಿತಾಗಿ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ದೇವರು ಅವಕಾಶ ಕೊಟ್ಟನು. நீங்களும் விசிட்காக மினிஸ்ட்ரிக்காக அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு வரலாம். ನೀವು ಸಹ ಸೇವೆಗಾಗಿ ಮತ್ತು ಅಥವಾ ಸಂದರ್ಶಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಂಡಮಾನ್ ನಿಕೋಬಾರ್ ದ್ವೀಪಗಳಿಗೆ ನೀವು ಬರಬಹುದು. உங்கள் மத்தியிலிருந்து பிரதர் ஆஸ்வர்ட் ஸ்மித் குடும்பமாக எங்கள் மத்தியில் வந்தார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವ ಸಹೋದರ ಸ್ಮಿತ್ ಅವರ ಕುಟುಂಬ ಸಹಿತವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಬಂದು ಅವರು ಸಂದರ್ಶಿಸಿದರು. சில வருடங்களுக்கு முன்பதாக அவருடைய அம்மாவும் அவங்க அந்தமான் வரைக்கும் வந்திருக்காங்க. ಸ್ವಲ್ಪ ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಅವರ ತಾಯಿಯು ಸಹ ಅಂಡಮಾನ್ ವರೆಗೂ ಅವರು ಬಂದರು. இப்பொழுது அவர்கள் குடும்பமாக எங்கள் கிரேட் நிக்கோபார்ல எங்களோடு கூட அவங்க தங்கி கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சாங்க. ಮತ್ತು ಸಹೋದರ ಸ್ಮಿತ್ ಮತ್ತು ಅವರ ಕುಟುಂಬದವರು ಗ್ರೇಟ್ ನಿಕೋಬಾರ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದು ಸೇವೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡಿದ್ದಾರೆ. நீங்க ஃபேமிலியா டீமா எங்களுடைய தீவுக்கு நீங்க அந்தமான் தீவுகளுக்கு வரலாம். ನೀವು ಕುಟುಂಬವಾಗಿ ಅಥವಾ ಒಂದು ತಂಡವಾಗಿ ಈ ಅಂಡಮಾನ್ ದ್ವೀಪಕ್ಕೆ ನೀವು ಸೇವೆಗಾಗಿ ಬರಬಹುದು. இங்க மாதிரி தான் அநேக மொழி பேசக்கூடிய மக்கள் அங்கு சபை ஐக்கியத்துல உண்டு. ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಬಹು ಭಾಷೆ ಮಾತನಾಡುವ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. நாங்களும் இந்த புஸ்தகத்தை நாங்கள் பயன்படுத்துவது உண்டு சபையில். ನಾವು ಸಹ ಈ ಒಂದು ಆರಿನ ಪುಸ್ತಕವನ್ನು ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸುತ್ತೇವೆ. இது போக மால்டோ, சந்தாளி, பெங்காலி, பஞ்சாபி, மராಠಿ இந்த மொழிகளிலும் நாங்கள் பாடல்கள் பாடுவது உண்டு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳಲ್ಲಿಯೂ ಸಹ ಮಾಲ್ಟೋ, ಸಂದಾಲಿ, ಬೆಂಗಾಲಿ, ಪಂಜಾಬಿ ಈ ರೀತಿಯಾದ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಹಾಡನ್ನು ಹಾಡುತ್ತೇವೆ. இவ்விதமாக அநேக மொழி பேசக்கூடிய மக்கள் ஹிந்தி அசம்பிளி தான், ஆனால் அநேக மொழி பேசக்கூடிய மக்கள் எங்கள் சபை ஐக்கியத்தில் உண்டு. ಹಿಂದಿ ಸಭೆ ಆಗಿದ್ದರೂ ಸಹ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತನಾಡುವ ಸಭೆಗಳು ಇದ್ದಾರೆ. இந்த பாடலுக்காக முயற்சித்த சிஸ்டர் ஜாய்ஸ் ஆண்டோடைய ராஜ்யத்தில் அவர்களுக்காக நான் ஆண்டவர் நன்றி செலுத்துகின்றேன். ಈ ಒಂದು ಹಾಡಿನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಸಹೋದರ ಆಂಟಿ ಜಾಯ್ಸ್ ಅವರು 41 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಈಗ ಕರ್ತನ ಕಡೆಗಿದ್ದಾರೆ. ದೇವರಿಗೆ அவருக்காக நான் ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. கொடுத்த புத்தகத்தில் ப்ளீஸ் ரிட்டர்ன் பிஃபோர் லீவிங் சொல்லி எழுதியிருக்கீங்க. ಈ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಸಂದರ್ಶಕರಿಗೆ ಕೊಡುವಾಗ ಅವರು ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಇಂತರಿಗೆ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ನಾನು ಕೂಡ ತೀವ್ರವಾಗಿ தான் நினைக்கிறேன். ನಾನು ಸಹ ದ್ವೀಪದಲ್ಲಿ ಹೋಗಿ ಈ ರೀತಿ ಬರೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದೆ. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கன்னியாகுமரியில் தக்கல் அசம்பிளிக்கு போயிருந்தேன். 10 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಕನ್ಯಾಕುಮಾರಿ ತಕ್ಕಲ್ ಎಂಬ ಒಂದು ಸಭೆಗೆ ಹೋದಾಗ அப்ப என் பக்கத்துல ஒரு பையன் உட்கார்ந்திருந்தான். ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಹುಡುಗನು ಕೂತಿದ್ದನು. அவனுடைய அந்த புத்தகத்தை நான் எடுத்தேன். ಅವನ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು திறந்து பார்த்தேன். ನಾನು ತೆರೆದು ನೋಡಿದಾಗ அவன் அதில் எழுதியிருந்தான். ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿತು, இந்த புத்தகத்தை யாராவது எடுத்தீங்கன்னா ಈ ಪುಸ್ತಕವನ್ನು ಯಾರಾದರೂ ತೆಗೆದುಕೊಂಡರೆ திருப்பி வச்சுட்டு போங்க. ತೆರೆಗೆ ನೀವು ಇಟ್ಟು ಹೋಗಬೇಕು. இல்லைன்னா ಇಲ್ಲದಿದ್ದರೆ ஐ வில் பீட் யூ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹೊಡೆಯುತ್ತೇನೆ. நான் அடிப்பேன் உங்களை. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹೊಡೆಯುತ್ತೇನೆ. நான் அடிக்கலன்னா ನಾನು ಹೊಡೆಯದಿದ್ರೆ ஏசப்பா உங்களை உதைப்பாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಹೊಡೆಯುತ್ತಾನೆ. ஐயோ அந்த புத்தகத்தை அவனே கொடுத்துட்டேன். ಆ ಪುಸ್ತಕವನ್ನು ಇತರಿಗೆ ಆ ಹುಡುಗನಿಗೆ ಕೊಟ್ಟೆ. ஏன்னா புத்தகம் சபையில தெரியல, எங்களுக்கு நிறைய கெஸ்ட் வருவாங்க, நிறைய மக்கள், ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ மக்கள் வருவாங்க. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಹ ಅನೇಕ ಸಂದೇಶಕರು ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಯವರು ಬರುತ್ತಾರೆ. எவ்வளவு புத்தகங்கள் இருந்தாலும் அது எங்களுக்கு எல்லாம் போயிடும். ಎಷ್ಟು ಪುಸ್ತಕಗಳು ಇದ್ದರೂ ಸಹ ಅದು ನಮಗೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. ரொம்ப சந்தோஷம் உங்களோட கூட கர்த்தரை ஆராதித்தது. ನಿಮ್ಮ ಸಂಗಡ ದೇವರನ್ನು ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವಂತದ್ದು ನನಗೆ ಸಂತೋಷ. எல்லா ஊழியர்களுக்கும் வட இந்தியாவில் நடக்கக்கூடிய மினிஸ்ட்ரிக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ಎಲ್ಲ ಸೇವೆಗಳಿಗಾಗಿಯೂ ಮತ್ತು ಉತ್ತರ ಭಾರತದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಸೇವೆಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. சொல்றது போல சுவிசேஷத்தை யாரும் தடை பண்ண முடியாது. ನಿನ್ನೆ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಅಡ್ಡಿಪಡಿಸುವವರು ಯಾರು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் வரை சுவிசேஷம் உலகத்தில் அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹಿಂದಿರುಗಿ ಬರುವ ತನಕ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆಯು ಸಾರಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த 2024 வருடங்களில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சபைக்கு உபத்திரவங்கள் வந்திருக்கின்றன. 2024 ವರ್ಷದ ತನಕ ಸಭೆಗೆ ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿಯಾದ ಹಿಂಸೆಯು ಸಂಭವಿಸಿತು. இப்பொழுதும் ஒரு விதமான பயமுறுத்துதல் சபைகளுக்கு ஏற்பட்டுக் கொண்டு வருகின்றன. ಈಗಲೂ ಸಹ ಸಭೆಗಳಿಗೆ ಒಂದು ರೀತಿಯಾದ ಬೆದರಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತಿದೆ. ஆனால் நாம் தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிப்போம். ಆದರೆ ನಾವು ಧೈರ್ಯದಿಂದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವವರಾಗಿರೋಣ. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ದೇವರ ಜನರಿಗಾಗಿಯೂ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த நாளில் தியானத்திற்காக ಈ ಮುಂಜಾನೆ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ Hebrew chapter 12 verse 1. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. ಆದ ಕಾರಣ
ಇಷ್ಟು ಮಂದಿ ಸಾಕ್ಷಿಯವರು ಮೇಘೋಪಾದಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವುದರಿಂದ ನಮಗೆ ಅಭ್ಯಂತರ ಮಾಡುವ ಎಲ್ಲ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತಿಕೊಳ್ಳುವ ಪಾಪವನ್ನು ನಾವು ಸಹ ತೆಗೆದಿಟ್ಟು ನಂಬಿಕೆಯನ್ನು ಪೂರೈಸುವನು ಆಗಿರುವ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿಟ್ಟು ನಮಗೆ ನೇಮಕವಾದ ಓಟವನ್ನು ಸ್ಥಿರಚಿತ್ತ ಓಡೋಣ. ಆತನು ತನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದ ಸಂತೋಷಕ್ಕೋಸ್ಕರ ಅವಮಾನವನ್ನು ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡಿ ಶಿಲುಬೆಯ ಮರಣವನ್ನು ಸಹಿಸಿಕೊಂಡು ದೇವರ ಸಿಂಹಾಸನದ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಆಸನವಾಗಿದ್ದಾನೆ. ನೀವು ಮನಗುಂದಿರರಾಗಿ ಬೇಸರಗೊಳ್ಳದಂತೆ ಆತನನ್ನು ಆಲೋಚಿಸಿರಿ. ಆತನು ಪಾಪಿಗಳಿಂದ ಎಷ್ಟೋ ವಿರೋಧವನ್ನು ಸಹಿಸಿಕೊಂಡನು. நம்முடைய இந்த விசுவாச வாழ்க்கையை குறித்து ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಜೀವನ ಕುರಿತಾಗಿ வேதத்திலே பார்க்கும் பொழுது சத்தியவேதத்தை ನೋಡುವಾಗ இது ஒரு ஓட்டம், ஒரு ரன்னிங் ரேஸ் என்கிற நிலைமையில் எழுதப்பட்டிருக்கு. ಇದು ಒಂದು ಓಟದ ರೀತಿಯಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ಫಸ್ಟ್ ಕೊರಿಂಥಿಯನ್ಸ್ ಚಾಪ್ಟರ್ 9ல பவுல் அதை குறித்து எழுதுகிறார். 1 ಕೊರಿಂಥ 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪೌಲನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. அதுபோல இது ஒரு பிரயாணம் என்கிற அடிப்படையிலே வேதத்திலே பார்க்க முடியும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇದು ಒಂದು ಪ್ರಯಾಣವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. இது ஒரு யாத்திரை, ஒரு ஜர்னி என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ಒಂದು ಪ್ರವಾಸ ಅಥವಾ ಒಂದು ಯಾತ್ರೆ ಆಗಿದೆ. அதுபோல நாம் எபேசியர்ல பார்க்கும் பொழுது இது ஒரு யுத்தம் என்கிற நிலைமையிலே எபேசியர் 6வது அதிகாரத்திலே வாசிக்க முடியும். எபேசியருக்கு ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಒಂದು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಲಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப நாம் இந்த உலகத்திலே விதமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ஏனென்றால் நமக்கு ஒரு அழியாத கிரீடம் நமக்கு இருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ನಮಗೆ ನಶಿಸಿ ಹೋಗದೇ ಇರುವ ಒಂದು ಕಿರೀಟ ನಮಗೆ ಉಂಟು. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடுகின்றோம். ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ತಕ್ಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಓಡಬೇಕು. எபேசியன் சாப்டர் வெர்ஸ் 6:11 எபேசியர் 6:11 படிங்க. ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. ಸೈತಾನಿನ ಉಪಾಯಗಳನ್ನು ನೀವು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗುವಂತೆ ದೇವರು ದಯಪಾಲಿಸುವ ಸರ್ವಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. பார்க்கிறோம், ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று. ದೇವರು ದಯಪಾಲಿಸುವ ಸರ್ವಾಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஏனென்றால் நமக்கு யுத்தம் உண்டு. ಯಾಕೆಂದರೆ ನಮಗೆ ಒಂದು ಹೋರಾಟ, ಯುದ್ಧ ಉಂಟು. நாம் 1 கொரிந்தியர் சாப்டர் 9:24ல படிக்கும் பொழுது 1 ಕೊರಿಂಥ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಚನದಲ್ಲಿ ஒரு அழியாத கிரீடம் நமக்கு உண்டு என்று பார்க்கின்றோம். ಅಲ್ಲಿ ನಶಿಸಿ ಹೋಗದೇ ಇರುವ ಒಂದು ಕಿರೀಟ ನಮಗೆ ಉಂಟು, ಜಯಮಾಲೆ ಉಂಟು. ஹீப்ರೂ சாப்டர் 12 வெர்ஸ் 28 படிங்க. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೀಬ್ರೂ ಚಾಪ್ಟರ್ ಆದ ಕಾರಣ ಯಾರು ಕದಲಿಸಲಾರದೆ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವರಾದ ನಾವು ಕೃತಜ್ಞರುಳ್ಳವರಾಗಿದ್ದು ಆತನಿಗೆ ಸಮರ್ಪಕವಾದ ಆರಾಧನೆಯನ್ನು ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಭಯದಿಂದಲೂ ಮಾಡೋಣ. எஸ், நாம் அசையக்கூடிய ராஜ்யத்திற்கு போகவில்லை. ನಾವು ಕದಲಿಸುವ ರಾಜ್ಯವನ್ನು ನಾವು ಪ್ರವೇಶಿಸುವುದಿಲ್ಲ. நாம் போகக்கூடிய ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம். ಆದರೆ ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ. அந்த ராஜ்யத்தை பெறக்கூடிய நாம், ಈ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವವರು ನಾವು, இந்த உலகத்திலே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு விசுவாಸ வாழ்க்கை வாழ்கின்றோம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ ಆ ನಂಬಿಕೆಯ ಜೀವನವನ್ನು ಸಾಗಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ஆனால் இந்த வாழ்க்கையிலே, ಆದರೆ ಈ ಜೀವಿತದಲ್ಲಿ பாடுகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಷ್ಟ, ತೊಂದರೆ, ಇಕ್ಕಟ್ಟು ಸಂಭವಿಸುವಾಗ நாம் மிகவும் சோர்ந்து விடுகின்றோம். ನಾವು ಒಂದು ಕ್ಷೀಣಿಸಿ ಹೋಗುತ್ತೇವೆ. அநேகர் பின்வாங்கி விடுகிறார்கள். ಅನೇಕರು ಹಿಂಜಾರಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அப்படி இல்லாதபடி ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೆದರೆ நாம் இந்த ஓட்டத்தை தொடங்கி ನಾವು ಈ ಓಟವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿ ஓட்டத்தை முடிப்பதற்கு ಆ ಓಟವನ್ನು ಕಡೆಗಾಣಿಸುವಾಗ சில காரியங்களை, ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ஹீப்ರೂ சாப்டர் 12 இருந்து நாம் சிந்திக்கலாம். ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. நாம் எல்லாரும் இப்பொழுது ஹீப்ರೂ சாப்டர் 12க்கு வருவோம். ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. 1வது வசனத்துல சொல்கிறது, 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುವ ವಿಷಯವೇನೆಂದರೆ, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ನಮಗೆ ನೇಮಕವಾದ ಓಟವನ್ನು ಸ್ಥಿರಚಿತ್ತದಿಂದ ಓಡೋಣ. அப்போ நாம் இந்த உலகத்திலே நாம் ஓடுகின்ற ஒரு ஓட்டம் தான் முடிக்க போகிறோம். ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಓಡುತ್ತಿದ್ದೇವೆ ಮತ್ತು ಮುಗಿಸುವ ಹಂತಕ್ಕೆ ಬರುತ್ತೇವೆ. இந்த ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓட வேண்டும் என்று பார்க்கிறோம். ಈ ಓಟವನ್ನು ಸ್ಥಿರಚಿತ್ತದಿಂದ ಓಡಬೇಕು. பொறுமை என்றால் இங்கு சந்தோஷம், நிம்மதி,
நிச்சயம் எல்லாம் அதிலே அடங்கும். ಈ ಸ್ಥಿರ ಚಿತ್ತ ಅಥವಾ ತಾಳ್ಮೆ ಮತ್ತು ನಿಶ್ಚಯ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳು ಒಳಗೊಂಡಿವೆ. ஆனால் இந்த பொறுமையோடு கூட ஓடுவதற்கு நமக்கு தடைகளாக இருப்பது ரெண்டு காரியங்கள். ಸ್ಥಿರ ಚಿತ್ತದಿಂದ ಅಥವಾ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಓಡುವುದಕ್ಕೆ ಎರಡು ವಿಷಯಗಳು ಅಡ್ಡಿಯಾಗಿ ಬರುತ್ತವೆ. அதை நாம் குறித்து பார்க்கும் பொழுது அதே 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವುದರಿಂದ ನಮಗೆ ಅಭ್ಯಂತರ ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಭಾರವನ್ನು ಹತ್ತಿಕೊಳ್ಳುವ ಪಾಪವನ್ನು ನಾವು ಸಹ ತೆಗೆದಿಟ್ಟು நாம் சந்தோஷமாக நிச்சயத்தோடு கூட ஓடுவதற்கு தடையாக இந்த இரண்டுகள் இருக்கின்றன. ಸಂತೋಷದಿಂದ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಓಟವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಈ ಎರಡು ವಿಷಯಗಳು ಅಭ್ಯಂತರ ಮಾಡುವುದು. பொறுமையாக ஓடுவதற்கு தடைகள் இந்த இரண்டு காரியங்கள். ನಾವು ಸ್ಥಿರಚಿತ್ತದಿಂದ ಓಡುವುದಕ್ಕೆ ಈ ಎರಡು ವಿಷಯಗಳು ತಡೆಯಾಗಿ பாரமான யாவற்றையும் ಭಾರವಾದ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳು. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂಭವಿಸುವ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಕು. பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதின அந்த கடிதத்திலே, ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಫಿಲಿಪ್ಪಿಯವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ பிலிப்பியன் சாப்டர் 4 verse 6 படி 6வது வசனம் வாசிங்க. 6 4ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. ಫಿಲಿಪಿಯನ್ಸ್ ಚಾಪ್ಟರ್ 4 verse 6. ಯಾವ ಸಂಬಂಧವಾಗಿಯೂ ಚಿಂತೆ ಮಾಡದೆ ಸರ್ವ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರ ಮುಂದೆ ಕೃತಜ್ಞತಾಸ್ತುತಿಯನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ನಿಮಗೆ ಬೇಕಾದನ್ನು ತಿಳಿಪಡಿಸಿರಿ. எஸ், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் வைக்கணும்னு பார்க்கிறோம். ಯಾವ ಸಂಬಂಧವಾಗಿಯೂ ಚಿಂತೆ ಮಾಡದೆ ಸರ್ವ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರ ಮುಂದೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿಯನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ಮಾಡಿರಿ. இங்க பவுல் எழுதுகிறார். ಪೌಲನು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಬರೆದಿದ್ದಾನೆ. 1 ಪೀಟರ್ ಚಾಪ್ಟರ್ 5:7 ಪೇತ್ರ எழுதக்கூடிய காரியம். 1 ಪೇತ್ರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಬರೆಯುವುದೇನೆಂದರೆ, அதையும் படிங்க. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಸಹ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 1 ಪೀಟರ್ ಚಾಪ್ಟರ್ 5 verse 7. ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯನ್ನೆಲ್ಲ ಆತನ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ, ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ಚಿಂತಿಸುತ್ತಾನೆ. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯನ್ನೆಲ್ಲ ಆತನ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ, ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ಚಿಂತಿಸುತ್ತಾನೆ. அப்போ நம்மை சுற்றி நெருக்கிற பாரம் என்பது அது பல வேரத்திலே நம்மை ஓட விடாமல் நம்மை தடுக்கிறது. ನಮಗೆ ಇರುವ ಎಲ್ಲಾ ಭಾರವು ಆ ಓಟವನ್ನು ಮಾಡದ ಹಾಗೆ ನಮಗೆ ಅಭ್ಯಂತರ ಮಾಡುತ್ತದೆ. இந்த பாரத்தை நாம் ஆண்டவர் மீது வைத்து விட வேண்டும். ಈ ಭಾರವನ್ನು ನಾವು ದೇವರ ಮೇಲೆ ಹಾಕಬೇಕು. அதைத்தான் இங்கு பவுல் எழுதுகிறார். ಪೌಲನು ಈ ಸಂಗತಿಯನ್ನು ಬರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. அதைத்தான் பேதுருவும் எழுதுகிறார். ಪೇತ್ರನು ಸಹ ಅದೇ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿಸುತ್ತಾನೆ. ஏனென்றால் நம்ம இப்ப பிலிப்பியர் 4வது அதிகாரம் பிலிப்பியன் சாப்டர் 4 verse 5 படிங்க. ಫಿಲಿಪ್ಪಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. ನಿಮ್ಮ ಸೇರಣೆಯ ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರಿಗೆ ಗೊತ್ತಾಗಲಿ, ಕರ್ತನು ಹತ್ತಿರವಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ಕರ್ತನು ಹತ್ತಿರವಾಗಿದ್ದಾನೆ. The Lord is at hand. இங்கிலீஷ் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ಕರ್ತನು ಹತ್ತಿರವಾಗಿದ್ದಾನೆ. அவர் நம்மோடு கூட நம்முடைய பக்கத்துல இருக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮ ಸಂಗಡ ನಮ್ಮ ಹತ್ತಿರದಲ್ಲಿದ್ದಾನೆ. ஆகையால் ಆದ್ದರಿಂದ உங்களுடைய கவலைகளை அவர் மீது வைத்திருங்க. ನಿಮ್ಮ ಚಿಂತಾ ಭಾರವನ್ನು ಆತನ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய அருகில் தான் இருக்கிறார். ಪ್ರಿಯರೇ, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡ ನಾವು ದೇವರು ನಮ್ಮ ಹತ್ತಿರವಾಗಿದ್ದಾನೆ. நம்முடைய நிறைய சந்தோஷம் இல்லாம இருக்கிறோம். ನಾವು ಸಂತೋಷ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದೇವೆ. கவலையோடு கூட இருக்கிறோம். ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡುತ್ತೇವೆ. கவலை வருவது பாவம் அல்ல. ಆ ಚಿಂತೆ ಮಾಡುವುದು ಪಾಪವಲ್ಲ. கவலையாக இருந்து கொண்டே இருப்பது பாவம். ಅದು ಆ ಚಿಂತೆಯಿಂದ ನಾವು ಜೀವಿಸುವುದು ಪಾಪವಲ್ಲ. ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை சந்தேகப்படுறீங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಕರ್ತನನ್ನು ನೀವು ಸಂಶಯ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಿ. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ஆண்டவர் நம்முடைய அருகில் இருப்பதை மறந்து விடுகின்றோம். ಕರ್ತನು ನಮ್ಮ ಸಂಗಡ ಹತ್ತಿರದಲ್ಲಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಮರೆತು ಹೋಗುತ್ತೇವೆ. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವುದಾದರೆ ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ಈಗಾಗಲೇ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஆண்டவர் பேதுருவை சந்திப்பதற்காக அந்த கடற்கரை ஓரத்திற்கு செல்கிறார். ದೇವರು ಕರ್ತನು ಪೇತ್ರನನ್ನು ಸಂದರ್ಶಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆ ಒಂದು ಸಮುದ್ರ ತೀರದಲ್ಲಿ ಹೋದನು. ஜான் சாப்டர் 21 எழுதப்பட்டிருக்கு. ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அவரிடத்தில் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறார். ಅವರಲ್ಲಿ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಏನಾದರೂ ಇದೆಯೋ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದನು. ஆனால் அவர்கள் கரைக்கு வந்த பொழுது அங்கே ஆண்டவர் அதை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ಆದರೆ ಅವರು ದಡಕ್ಕೆ ಬಂದಾಗ ಕರ್ತನು ಈಗಾಗಲೇ ಅದನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದನು. ஆகவே தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார்.
நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ, ನಮಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆதியாகமம் 21வது அதிகாரத்திற்கு வருவோம். ಆದಿಕಾಂಡ 21ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. ಜೆನೆಸಿಸ್ ಚಾಪ್ಟರ್ 21 Genesis chapter 21 verse 19. ಆದಿಕಾಂಡ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಚನ. 21 ಇದಲ್ಲದೆ ದೇವರು ಅವಳ ಕಣ್ಣನ್ನು ತೆರೆದರಿಂದ ಅವಳು ನೀರಿನ ಬಾವಿಯನ್ನು ಕಂಡುತ್ತಿದ್ದಲೇ ನೀರನ್ನು ತುಂಬಿಕೊಂಡು ಹುಡುಗನಿಗೆ ಕುಡಿಸಿದಳು. இப்பொழுது ஆபிரகாம் ஆகாரை தன் வீட்டை விட்டு துரத்துகிறார். ಅಬ್ರಾಮನು ಆಗಾರನನ್ನು ಮನೆ ಬಿಟ್ಟು ಕಳಿಸಬೇಕು. ஆபிரகாம் மூலமாக இந்த இஸ்மவேலையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ಅಬ್ರಾಮನ ಮೂಲಕ ಇಸ್ಮಾಯೇಲನನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. ஆனாலும் ஆகார் அந்த வனாந்தரங்களிலே சுற்றித் திரிகிறார். ಆದರೂ ಸಹ ಆಗಾರನು ಅವನ ಅಡವಿಯಲ್ಲಿ ಆಕೆ ತಿರುಗಾಡುತ್ತಾಳೆ. ஐயோ, சாராள் தானே என்னை ஆபிரகாமுக்கு கொடுத்தது. ಸಾರನು ತಾನೇ ನನ್ನನ್ನು ಅಬ್ರಾಮನಿಗೆ ಕೊಟ್ಟನು. நான் ஆபிரகாமுக்கு குமாரனை எல்லாம் பெற்றுக் கொடுத்தேன். ಅಬ್ರಾಮನಿಗೆ ಒಂದು ಗಂಡು ಮಗುವನ್ನು ನಾನು ಎತ್ತುಕೊಟ್ಟೆ. இப்பொழுது நான் என்னுடைய பிள்ளையும் சாக போகிறோமே. ಆದರೆ ಈಗ ನಾನು ನನ್ನ ಮಗನು ಸಾಯುವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ. அவர்கள் சாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ಅವರು ಸಾಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರ ಚಿತ್ತವಲ್ಲ. வனாந்தரம் என்பதினாலே அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தன. ಆ ಅಡವಿಯ ಪ್ರದೇಶವಾಗಿರುವುದರಿಂದ ಅವರ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தார். ಆ ದೇವರು ಅವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದನು. வனாந்தரத்திலே தண்ணீரை கண்டார். ಅಲ್ಲೇ ಆ ಒಂದು ಅಡವಿಯ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ನೀರನ್ನು ನೋಡಿದನು. அங்குதான் இருக்கிறது. ಅಲ್ಲೇ ಉಂಟು. அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. ಆದರೆ ಅವರ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು. அதே வேளைதான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಮತ್ತು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಮ್ಮ ಆತ್ಮೀಕ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿವೆ. ನಮ್ಮ ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾನೆ. அதுபோல எலிசபெத்தும் சகரியாவும் அவர்கள் ஜெபம் பண்றதை விட்டாச்சு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಲಿಸಬೆತ್ ಮತ್ತು ಜಕರಿಯರು ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದನ್ನು ಬಿಟ್ಟರು. முன்னாடி ஜெபம் பண்ணிருப்பாங்க. ಅವರು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಬಹುದು. ஆண்டவரே எங்களுக்கு குழந்தையை தாரும் என்று. ದೇವರೇ ನಮಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ. இப்ப குழந்தை பெறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ಈಗ ಮಕ್ಕಳು ಜನಿಸುವುದಕ್ಕೆ ಯಾವ ಒಂದು ಅವಕಾಶವೂ ಇಲ್ಲ. ஆனால் தேவதூதன் சொல்கிறார், ಆದರೆ ದೇವದೂತನು ಹೇಳುವ ಮಾತು, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆகவே பிரியமானவர்களே, வயதான நேரத்திலே ஆண்டவர்களுக்கு குழந்தையை கொடுத்தார். ಪ್ರಿಯರೇ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಿರಿಯ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ಇರುವಾಗ ದೇವರು ಅವರಿಗೆ ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟನು. தேவனுடைய சித்தம் அந்த நேரம். ಆ ದೇವರ ಚಿತ್ತವು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் ஏற்ற வேளையில் நடைபெறும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತವು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತದೆ. தேவனுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று நாம் அடிக்கடி பாரப்படுகின்றோம். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಭಾರದಿಂದಿದ್ದೇವೆ. நம்முடைய பாரங்களை, கஷ்டங்களை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்க வேண்டும். ನಮ್ಮ ಭಾರ, ಕಷ್ಟ ಎಲ್ಲವನ್ನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ. அவர் நம்முடைய அருகில் இருக்கின்றார். ಆ ದೇವರು ನಮ್ಮ ಹತ್ತಿರದಲ್ಲಿದ್ದಾನೆ. அவர் நம்மை கருதக்கூடிய தேவன். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಖರೀದಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஆகவே நம்முடைய பாரங்களை நாம் ஆண்டவர் மீது வைத்து விட்டு நாம் விசுவாசத்தோடு கூட பொறுமையோடு கூட ஓட வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಭಾರವನ್ನು ದೇವರ ಮೇಲೆ ಹಾಕಿ ಆ ಸ್ಥಿರ ಚಿತ್ತದಿಂದ ಓಡುವವರಾಗಿರಬೇಕು. நாம் நம்மளே தூக்கிட்டு இருக்கிறோம். ನಾವು ನಮ್ಮನ್ನೇ ಓಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. நமக்கு தெரிந்த கதை தான். ನಮಗೆ ಪರಿಚಯ ಇರುವ ஒரு ஆளு மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கிறாரு. ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಆತನು ಎತ್ತಿನ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. இன்னொருவர் நடந்து போறாரு. அவருடைய முதுகுல 100 கிலோ ஒரு மூட்டையை தூக்கிட்டு நடக்காரு. ಮತ್ತೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಆತನು 100 ಕಿಲೋ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. அப்ப இந்த வண்டிக்காரர் பார்த்தா, ஐயோ பாவமா இருக்குதுன்னு. ಈ ಎತ್ತಿನ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿರುವ ಮನುಷ್ಯನ ನೋಡಿ ಈ ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡಿ ತುಂಬಾ ಚಿಂತೆ ಮಾಡಿದನು. நீங்க வண்டியில ஏறுங்கன்னு சொன்னாரு. ಆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ನೀನು ಆ ಎತ್ತಿನ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೋ ಎಂಬುದಾಗಿ. அவருடைய நோக்கம் இவர் கொஞ்சம் ரிலீಫ್ ஆகணும், வண்டியில அவர் சமாதானமா இருக்கட்டும், அதான் அவருடைய நோக்கம். ಆ ಎತ್ತಿನ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹೋಗುವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಈ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಾರ ಕಡಿಮೆ ಆಗಲಿ ಎಂಬ ಚಿಂತೆ. 2 நிமிஷம் கழிச்சு திரும்பಿ பார்க்கறாரு. 2 ನಿಮಿಷ ಆದ ನಂತರ ಹಿಂದಿರುಗಿ ನೋಡುತ್ತಾನೆ. மூட்டை அவருடைய முதுகுல இருக்குது. ಆ ಒಂದು ಚೀಲ ಆ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಉಂಟು. அவர் இறக்கி வைக்கல. ಅದನ್ನು ಕೆಳಗೆ ಇಡಲಿಲ್ಲ. மூட்டையை முதுகுல வச்சுக்கிட்டே அந்த வண்டியில உட்கார்ந்திருக்கிறார். ಆ ಒಂದು ಚೀಲವನ್ನು ಹೆಗಲಿನ ಮೇಲೆ ಇಟ್ಟು ಎತ್ತಿನ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಕೂತಿದ್ದಾರೆ. ಇದನ್ನ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ನಾವು ಸಹ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறது கிடையாது. ಆ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் நமக்கு மிக உன்னதமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ಆ ದೇವರು ನಮಗೆ ಅತ್ಯುನ್ನತವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ. அதை மறந்து ನಾವು ಆ ವಿಷಯಗಳನ್ನು ಮರೆತು இந்த பாரங்களினாலே ಈ ಭಾರದ ನಿಮಿತ್ತ பொறுமையோடு, சந்தோஷத்தோடு கூட, சமாதானத்தோடு கூட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்காமல் இருக்கிறோம். ನಾವು ಸಂತೋಷದಿಂದ, ತಾಳ್ಮೆಯಿಂದ ಈ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತವನ್ನು ಅನುಭವಿಸದೇ ಇದ್ದೇವೆ. மேலானவைகளை எண்ணாமல் இருக்கிறோம். ಆ ಮೇಲಿರುವ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡದೇ ಇದ್ದೇವೆ. நாங்க கப்பல்ல போகும்போது, ನಾವು ಕಪ್ಪಲ್ನಲ್ಲಿ ಈ ಹಡಗಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಾಗ, அதாவது சில நேரத்துல அமைதலா இருக்கும்.
ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಶಾಂತವಾಗಿರುತ್ತದೆ. இப்ப நானும் என்னுடைய மனைவியும் கிரேட் நிக்கோபார்ல அந்தமானுக்கு வரும்பொழுது கப்பல் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ನಾನು ಮತ್ತು ನನ್ನ ಪತ್ನಿ ಬರುವಾಗ ಆ ಒಂದು ಶಾಂತವಾಗಿತ್ತು. ஆனா இப்ப நாங்க திரும்பி போகும்போது பயங்கரமா ரஃபா இருக்கும். ಆದ್ರೆ ನಾವು ಹಿಂತಿರುಗಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಹೋಗುವಾಗ ಅದು ತುಂಬಾ ಕಠಿಣವಾಗಿರುತ್ತದೆ. அதுதான் எங்களுக்கு பழக்கமாயிருச்சு. ಇದು ನಮಗೆ ಅಭ್ಯಾಸವಾಗಿ ರೂಢಿಯಾಗಿಬಿಟ್ಟಿದೆ. அதனால யாராவது கெஸ்ட் கூப்பிட்டா நாங்க ரஃபா இருக்கும்போது போட மாட்டோம். ಆದ್ರೆ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಂದರ್ಶಕರನ್ನು ಆಹ್ವಾನಿಸುವಾಗ ಈ ಸಮುದ್ರವು ಶಾಂತವಾಗಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ಕರೆಯುವುದಿಲ್ಲ. நல்ல டைம்ல தான் கூப்பிடுவோம். ಒಳ್ಳೆ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅವರನ್ನು ಆಹ್ವಾನಿಸುತ್ತೇವೆ. அப்ப இந்த கப்பல்ல போகும் பொழுது கிடினஸ் அப்புறம் வாமிட் நிறைய விளைவின வரும். ಹಡಗಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಾಗ ಅನಾರೋಗ್ಯದ ಸಮಸ್ಯೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. எங்க கையில எப்பவுமே அவாமின் டேப்லெட் வந்து ஒரு 10-20 நாங்க எப்போ வச்சிருக்கோம். ನಮ್ಮ ಸಂಗಡ ಯಾವಾಗ ಅವಾಮಿನ್ ಈ ಮಾತ್ರೆ ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತವೆ. அப்போ நான் எங்க கிட்ட இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம். ಮತ್ತು ನಮ್ಮ ಸುತ್ತಲಿರುವ ಜನರಿಗೆ ಬೇಕಾದರೂ ಕೊಡುತ್ತೇವೆ. பட் யார் வாங்குறாங்களோ அவங்க பிழைச்சிடுவாங்க. ಯಾರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅವರು ಸುರಕ್ಷಿತವಾಗಿರುತ್ತಾರೆ. நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ಅನೇಕರು ಅವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಅವரோட நான் ಸೈಕ್ಲೋನ್ல நான் ಪ್ರಯಾಣ பண்றேன். 6 நாள் கப்பல்ல போறேன். ಒಂದು ದಿನ ಸೈಕ್ಲೋನ್ ಸಮಯದಲ್ಲಿ 6 ದಿನ ಹಡಗಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಾರೆ. பயங்கர சீரப்பா இருந்துச்சு. ಆ ಒಂದು ಹಡಗು ಶಾಂತವಾಗಿಲ್ಲ. பக்கத்துல கேபின்ல இருக்கிற அந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் சொன்னேன் ரொம்ப ரஃபா இருக்குது, இந்த அவாமின் எடுத்துக்கிடுங்க, உடனே படுத்துருங்க, யாரும் எங்கேயும் போக வேண்டாம், அல்லனா உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். ಸಮುದ್ರವು ಶಾಂತವಾಗಿಲ್ಲ ಮತ್ತು ನನ್ನ ಸುತ್ತಲಿರುವ ಜನರಿಗೆ ಅಥವಾ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಗೆ ಈ ಒಂದು ಮಾತ್ರೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಮಲಗಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ತುಂಬಾ ಅನಾರೋಗ್ಯದ ಸಮಸ್ಯೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. சிலர் வாங்குனாங்க, ಕೆಲವರು ತೆಗೆದುಕೊಂಡರು. சிலர் சொன்னாங்க ஒண்ணு செய்யாதுன்னாங்க. ಇನ್ನು ಕೆಲವರು ನಮಗೆ ಏನು ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. பிரயாணம் தொடங்கி ஒரு 2 மணி நேரத்துல அவங்க என்கிட்ட ஓடி வந்தாங்க. ಪ್ರಯಾಣ ಪ್ರಾರಂಭವಾಗಿ 2 ಗಂಟೆ ಆದ ನಂತರ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದರು. ஐயோ எங்களுக்கு முடியல, அந்த டேப்லெட் தாங்கன்னு சொன்னாங்க. ನಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ, ಆ ಒಂದು ಮಾತ್ರೆಯನ್ನು ನಮಗೆ ಕೊಡಲಿ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை வச்சிருக்கிறாரு. ದೇವರು ನಮಗಾಗಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அருமையானவர்களே, அதை நாம் அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்றோம். ಆದರೆ ಪ್ರಿಯರೇ, ನಾವು ವಿಧೇಯರಾಗದೇ ಇದ್ದೇವೆ. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை நினைத்து சந்தோஷத்தோடு கூட நாம் ஓட வேண்டும். ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವ ಉನ್ನತವಾದ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ನೆನೆಸಿ ಸಂತೋಷದಿಂದ ನಾವು ಓಡಬೇಕು. அது அழிவில்லாத ராஜ்யம். ಅದು ನಾಶವಾಗದ ಇರುವ ರಾಜ್ಯವಾಗಿದೆ. கப்பல் பிரயாணத்தில் ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னன்னா, ಹಡಗಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಾಗ ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ವಿಷಯವೆಂದರೆ, ரஃபா இருக்கும்போது எல்லாம் வாமிட் எடுத்துட்டு அங்கங்க படுத்திருப்பாங்க, முடியாம இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ಸಮುದ್ರವು ಶಾಂತವಾಗಿಲ್ಲದೆ ಇರುವಾಗ ಅವರೆಲ್ಲ ಜನರು ವಾಂತಿ ಮಾಡಿ ಅಲ್ಲಲ್ಲಿ ಅವರು ಬಿದ್ದಿರುತ್ತಾರೆ. ஆனா கப்பல் எங்களுக்கு அந்த ஐலாண்டு அல்லனா மெயின்லாண்டு தெரியும் போது, ಆದ್ರೆ ನಾವು ಹಡಗಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಾಗ ಆ ಒಂದು ದ್ವೀಪ ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣುವಾಗ, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த ஐலாண்ட் அல்ல மெயின்லாண்ட் தெரிய ஆரம்பிச்சது. 2 ಅಥವಾ 3 ಗಂಟೆಗಳ ಹಿಂದೆ ನಮಗೆ ಆ ಒಂದು ಆ ನೆಲ ಅಥವಾ ದ್ವೀಪ ನಮಗೆ ಕಾಣುತ್ತದೆ. எல்லா பேசஞ்சரும் ಎಲ್ಲ ಪ್ರಯಾಣಿಕರು கீழ இருந்து நேர மேல வந்துருவாங்க. ಕೆಳಗೆಯಿಂದ ಅವರು ಮೇಲ ಅಂತಸ್ತಿಗೆ ಬರುತ್ತಾರೆ. 3 நாள் 4 நாள் வாமிட் எடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. 3-4 ದಿನ ಅವರು ವಾಂತಿ ಮಾಡಿ ತುಂಬಾ ಕಷ್ಟದಿಂದ ಇರುತ್ತಾರೆ. அந்த இதெல்லாம் எங்க போச்சுனே தெரியாது. ಈಗ ಏನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲ. நேர மேல வந்து பவுடர் போட்டு மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு எல்லாம் நினைப்பாங்க. ಎಲ್ಲರೂ ಅವರು ತಮ್ಮನ್ನೇ ಅಲಂಕರಿಸಿಕೊಂಡು ಮೇಲ ಅಂತಸ್ತಿಗೆ ಬರ್ತಾರೆ. எல்லா ಸಿಕ್ನೆಸ್ஸும் போயிடும், சிக்னஸ். ಈ ಒಂದು ಸಮುದ್ರದ ಅನಾರೋಗ್ಯವು ಎಲ್ಲವೂ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. நமக்கு அந்த தேவனுடைய ராஜ்யம் என்கிற அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நோக்கக்கூடியவர்களாக எண்ணக்கூடியவர்களாக இருந்தால் இந்த உலகத்தின் பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ನಾವೆಲ್ಲರೂ ಅರಿದು ಹೋಗದೇ ಇರುವ ಒಂದು ರಾಜ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ವಿಷಯಗಳು ಯಾವುದು ಅದು ನಾವು ನೆನೆಸುವುದಿಲ್ಲ. அசைவில்லாத ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிறோம். ನಾವು ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯವನ್ನು ನೋಡಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. நிலையான ராஜ்யம், ಅದು ಸ್ಥಿರವಾದ ಒಂದು ರಾಜ್ಯ. இந்த உலகத்தில் நாம் நிலையில்லாத ராஜ்யத்தில் வாழ்கின்றோம். ಅದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸ್ಥಿರವಿಲ್ಲದ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. அதனாலதான் நம்ம சொல்றோம், யாராவது மரிச்சிட்டாங்கன்னா அவங்க கவலைகள் கண்ணீர் வேதனைகள் இல்லாத இடத்துக்கு போயிருக்காங்க ஏன் சொல்றோம்? ಯಾಕೆ ಯಾರಾದರೂ ಸತ್ತರೆ ಅವರು ಕಣ್ಣೀರು ವೇದನೆ ದುಃಖ ಇಲ್ಲದ ಇರುವ ಒಂದು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿರುತ್ತೇವೆ. ஏனென்றால் அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு போயிருக்கிறாங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಅಂತ ಒಂದು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅವರು ಪ್ರವೇಶಿಸಿದ್ದಾರೆ. அவர்கள் வர மாட்டாங்க, நம்ம தான் அங்க போகணும். ಅವರು ಇಲ್ಲಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ, ನಾವು ಅವರು ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. ஆகவே பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲಾ ಭಾರವನ್ನು ನಾವು ತೆಗೆದಿಟ್ಟು நம்முடைய எல்லா சுற்றி நெருக்கிற பாவங்களையும் நாம் தள்ளிவிட்டு ನಮಗೆ ಅಭ್ಯಂತರ ಮಾಡುವ ಅತ್ತಿಕೊಳ್ಳುವ ಎಲ್ಲಾ ಪಾಪವನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟು நமக்கு ஓடுவதற்கு 2 தடையா இருக்குது. ನಮ್ಮ ಓಟಕ್ಕೆ 2 ಅಡ್ಡಿಯಾಗಿವೆ. ஒன்று நம்முடைய பாரம் கவலை, ಒಂದು ನಮ್ಮ ಭಾರ ಮತ್ತು ಚಿಂತೆ, இரண்டாவது நம்முடைய பாவம், ಎರಡನೇದಾಗಿ ನಮ್ಮ ಪಾಪಗಳು. பாவம் உள்ள உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ಪಾಪ ತುಂಬಿದ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. யோசேப்பு எப்படி பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் பொழுது அதை தள்ளிவிட்டு ஓடினானோ அதுபோல விசுவாசிகளாகி நாமும்
அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது பாவத்தை விட்டு நாம் ஓட வேண்டும். ಯೋಸೇಫನಿಗೆ ಪಾಪ ಪ್ರೇರೇಪಣೆ ಉಂಟಾದಾಗ ಹೇಗೆ ಆತನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋದನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸಹ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು. இந்த இரண்டும் நம்முடைய சந்தோஷத்தையும் பொறுமையையும் ஓட்டத்தையும் தடை செய்து விடும். ಈ ಎರಡು ವಿಷಯಗಳು ನಮ್ಮ ಸಂತೋಷವನ್ನು ನಮ್ಮ ಓಟಕ್ಕೆ ಅಡ್ಡಿಯಾಗಿ ಬರುತ್ತವೆ. இப்ப நாங்க கப்பல்ல ஏறணும் எங்க தீவுல இருந்து. ನಮ್ಮ ಒಂದು ದ್ವೀಪದಿಂದ ನಾವು ಹಡಗಿಗೆ ನಾವು எங்க தீவுல வந்து 12th வரைக்கும் தான் பிள்ளைகள் இருப்பாங்க. ನಮ್ಮ ದ್ವೀಪದಲ್ಲಿ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು 12ನೇ ತರಗತಿವರೆಗೂ ಇರುತ್ತಾರೆ. அதுக்கு பிற்பாடு ஃபர்தர் ஸ்டடிக்கு அவங்க அந்தமான் அல்லனா மெயின்லாண்டுக்கு தான் வரணும். அவங்க ಆದ ನಂತರ ಉನ್ನತ ವ್ಯಾಸಂಗಕ್ಕಾಗಿ ಅವರು ಮೇನ್ಲ್ಯಾಂಡ್ಗೆ ಬರಬೇಕು, ಇಲ್ಲ ಅಂಡಮಾನ್ಗೆ ಹೋಗಬೇಕು. சில பிள்ளைகள் அங்க போய் சபை ஐக்கியத்துல விசுவாசத்துல இருப்பாங்க. ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಅವರು ಸಭೆಗೆ ಹೋಗಿ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. சிலர் ஆண்டவரை மறந்து உலகத்தின் பாவத்துல சிக்கிடுவாங்க. ಇನ್ನು ಕೆಲವರು ಕರ್ತನನ್ನು ಮರೆತು ಲೋಕದ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்படிதான் ஒரு பொண்ணு 12th முடிச்சிட்டு அந்தமான் போய் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಬ್ಬ ಹುಡುಗಿ 12ನೇ ತರಗತಿ ಮುಗಿಸಿ ಅಂಡಮಾನ್ಗೆ ಬಂದು 4-5 ವರ್ಷಗಳಾದವು. எங்க தீவுல இருக்கும் பொழுது ஒழுங்காவா சபைக்கு வந்து ஆண்டவரை நேசிச்சா? ನಮ್ಮ ದ್ವೀಪದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಆ ಸಭೆಗೆ ಬಂದು ಕರ್ತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವಳಾಗಿದ್ದಳು. அவளை ஃபாலோ பண்ண அவள் பாவத்துல விழுந்து உலகத்தின் பாவத்திலே அவள் ಸಿಕ್ಕಿಕೊಂಡ. ನಾವು ನಂತರ ಆಕೆಯನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಿದಾಗ ಅವಳು ಲೋಕದ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಅದರಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಳು. நாங்க அவளை பார்த்து வருஷங்களாயிடுச்சு. ಈಗ ಆಕೆಯನ್ನು ನೋಡಿ ವರ್ಷಗಳಾದವು. நாங்க கப்பல்ல ஏறின உடனே என்னையும் என்னுடைய மனைவியை அவ பார்த்துட்டா, தூரத்துல இருந்து பார்த்துட்டா. ನಾವು ಹಡಗನ್ನು ಹತ್ತಿದಾಗ ಆ ಹುಡುಗಿ ದೂರದಿಂದ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿದಳು. அப்புறம் ஓடோடி வந்து என்னுடைய மனைவியை கெட்டி பிடிச்சு சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. ಆಕೆ ಓಡಿ ಬಂದು ನನ್ನ ಪತ್ನಿಯನ್ನು ಹಬ್ಬಿಕೊಂಡು ಅಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದಳು. எல்லாரும் பேசஞ்சರ್ எல்லாம் போயிட்டு இருக்காங்க, இவ சத்தம் போட்டு அழுகிறா. ಅಲ್ಲಿ ಪ್ರಯಾಣಿಕರೆಲ್ಲರೂ ಅವರು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ, ಆದರೆ ಈಕೆ ತುಂಬಾ ಗಟ್ಟಿಯಾಗಿ அவருடைய ட்ரெஸ்ஸும் சரியாக இல்லை, ಅವರ ವಸ್ತ್ರವೂ ಸರಿಯಾಗಿ உடனே நான் சொன்னேன், கிளாடிஸ் நீ வந்து கேபின்குள்ள ரூம்குள்ள போங்கன்னு அவளை அந்த ரீட்டா நீயும் போன்னு சொல்லி ரூம்குள்ள அனுப்புனேன். ಈ ರೀತಿಯಾಗಿ ಗ್ಲಾಡಿಸ್ಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆಂದ್ರೆ ನೀನು ಮತ್ತು ಆ ಹುಡುಗಿ ಒಂದು ಕ್ಯಾಬಿನ್ಗೆ ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ நீ அவளை கவுன்சிலிங் பண்ண சொல்லி நான் வெளியே வந்துட்டேன். ಅವರಿಗೆ ಕೌನ್ಸಿಲಿಂಗ್ ಕೊಟ್ಟು ನಾನು ಹೊರಗೆ ಬಂದೆ. அப்ப கவுன்சிலிங் பண்ண அவளுக்கு என்னுடைய மனைவி அவளுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா. ನನ್ನ ಪತ್ನಿ ಆ ಹುಡುಗಿಯೊಂದಿಗೆ அவளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் எல்லாம் போயிடுச்சு. ಆಕೆಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಎಲ್ಲವೂ ಇಲ್ಲದೆ ಹೋಯಿತು. அதுக்கு முக்கிய காரணம் பாவம். ಅದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾದ ಕಾರಣ ಪಾಪವಾಗಿದೆ. அப்ப அவளுக்கு அந்த பாவத்தினுடைய தன்மை, பாவத்தின் மூலமாக உனக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துகளையும் என்னுடைய மனைவி அவளுக்கு தெளிவாக எடுத்து சொன்னார். ನನ್ನ ಪತ್ನಿ ಪಾಪದ ವಿಷಯವಾಗಿ ಪಾಪದ ಪರಿಣಾಮ ಏನೆಂಬುದಾಗಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಆ ಹುಡುಗಿಗೆ ತಿಳಿಸಿದಳು. அவள் உணர்ந்து திருந்தி நீ ஒழுங்காக நான் கர்த்தருக்குள் இருப்பேன் என்று ஒரு தீர்மானத்தோடு கூட அந்த கப்பலில் இருந்து அவள் இறங்கினார். ಮಾತನಾಡಿದ ನಂತರ ಆ ಹುಡುಗಿ ವಿಷಯಗಳನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಕರ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ಆಕೆ ಹಡಗಿನಿಂದ ಕೆಳಗೆ ಇಳಿದಳು. இன்றைய வாலிப பிள்ளைகள் பாவத்தினால் தான் நம்முடைய சமாதானம் இல்லாமல் வாழ்கிறோம் என்கிறதை மறந்து விடுகிறார்கள். ಯವನಸ್ಥರು ಪಾಪದ ನಿಮಿತ್ತ ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಅವರಿದ್ದಾರೆ. வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையிலே இந்த இரண்டு தடைகள் இருக்கும். ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಈ ಎರಡು ವಿಷಯಗಳು ಅಡ್ಡಿಯಾಗಿವೆ. நம்முடைய வாழ்க்கையிலும் இது வரலாம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂಭವಿಸಬಹುದು. நாம் இவைகளை நாம் தள்ளிவிட்டு நாம் ஓட வேண்டும் என்று பார்க்கின்றோம். ಈ ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ತೆಗೆದಿಟ್ಟು ನಾವು ಓಟವನ್ನು ನಾವು ಸಾಗಿಸಬೇಕು. அப்ப இவை நமக்கு தடைகளாக இருக்கிறது. ಈ ವಿಷಯಗಳು ನಮಗೆ ಅಡ್ಡಿಯಾಗಿ ಉಂಟು. அப்ப பொறுமையோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட ஓட வேண்டும் என்றால் இந்த பாரத்தையும் பாவத்தையும் ஒதுக்கிவிட்டு ஓட வேண்டும். ಈ ಭಾರವನ್ನು ಮತ್ತು ಹತ್ತಿಕೊಳ್ಳುವ ಪಾಪವನ್ನು ನಾವು ತೆಗೆದಿಟ್ಟು ಓಡುವುದಾದ್ರೆ ನಮಗೆ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಉಂಟು. ஹீப்ரு 12க்கு வாங்க. ಇಬ್ರಿಯ 12ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. அதே 1வது வசனத்துல Hebrews chapter 12 verse 1 விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ಕನ್ನಡದಲ್ಲಿ 2ನೇ ವಚನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವವನು ಪೂರೈಸುವವನಾಗಿರುವ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು ಓಡಬೇಕು. இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು ಓಡಬೇಕು. இந்த இடத்துல இயேசுவை நோக்கி ஓடணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಇಟ್ಟು ಓಡಬೇಕು. நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ புத்தகத்துல மத்தாய, மார்க்கு, லூக்கா, யோவான் ಬರೆದ ಸುವಾರ್ತೆಗಳನ್ನು ನೋಡುವಾಗ இயேசு என்கிற பெயர் அங்க அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಎಂಬ ಹೆಸರು ಬಹಳವಾಗಿ ಬಳಸಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்கள் அப்போஸ்தலர் புத்தக ஆக்ட்ஸ் லெட்டர்ஸ்க்கு வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கும். ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು ಮತ್ತು ಪತ್ರಿಕೆಗಳಿಗೆ ಬರುವಾಗ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಆ ಪದಗಳು ಬಳಸಲ್ಪಟ್ಟಿದೆ. இங்க எபிரேயர்லயும் அப்படிதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ಹಿಬ್ರಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಳಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா இந்த பகுதியில
ಆದ್ರೆ ಈ ವಾಕ್ಯ ಭಾಗದಲ್ಲಿ இயேசுவை நோக்கி என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தெளிவாக நம்முடைய கரங்களில் எழுதி கொடுத்திருக்கிறார். ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಎಲ್ಲವನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆದು ನಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஏனென்றால் நம்மளுடைய மாடல் இயேசு கிறிஸ்து தான். ಯಾಕೆಂದ್ರೆ ನಮಗೆ ಮಾದರಿಯಾಗಿರುವವನು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. அவர் 33 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் நம்மை போல். ನಮ್ಮ ಹಾಗೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 33 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಲೋಕದಲ್ಲಿ ஆகவே நாம் அவரை நோக்கி அவருடைய வாழ்க்கையை பார்த்து வாழ்வதற்கு எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ನಮಗೆ ಮಾದರಿಯಾಗಿ ಕೊಟ್ಟು ಆತನನ್ನು ದೃಷ್ಟಿಯಿಂದ ಜೀವಿಸುವ ಹಾಗೆ ನಮಗೆ ಮಾದರಿಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த இயேசுதான் கிறிஸ்து ஆண்டவர் என்று நாம் அறிந்தோம், விசுவாசித்தோம், நாம் பிரசங்கிக்கின்றோம். ಈ ಯೇಸುವೆ ಆತನು ಕರ್ತನು ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅಂಗೀಕರಿಸಿ ನಾವು ಆತನ ಕುರಿತಾಗಿ ಪ್ರಚಾರ ಮಾಡುತ್ತೇವೆ. இந்த ஒரு சத்தியம் கூட தெரியாத மக்கள் உலகத்துல நிறைய இருக்கிறாங்க. ಈ ಸತ್ಯಾಂಶವನ್ನು ತಿಳಿಯದೇ ಇರುವ ಜನರು ಅನೇಕರು ಲೋಕದಲ್ಲಿದ್ದಾರೆ. நீங்க கவனிச்சு பாருங்களேன், பெரிய பெரிய பிரசங்கங்களுடைய செய்திகளை நீங்க டிவில யூடியூப்ல நீங்க பார்க்கும் பொழுது ನೀವು ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಈ ಪ್ರಸಂಗ ಅವರು ಮಾಡುವ ಪ್ರಸಂಗರು ಯೂಟ್ಯೂಬ್ ಮತ್ತು ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ இயேசுவின் நாமத்தில்னு சொல்லுவாங்க. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அது மிகவும் தவறு. ಅದು ತುಂಬಾ ತಪ್ಪು. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று நாம் அறிவிக்க வேண்டும். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕು. இன்று இயேசு அறிவிக்கப்படுகிறார் உலகத்துல. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯೇಸು ಆತನು ಪ್ರಚಾರ ಮಾಡುತ್ತಾರೆ. அவர் நல்லவர், மருத்துவர், நல்ல சுகம் கொடுப்பார், இப்படிதான் அறிவிக்கப்படுகிறார். ಒಳ್ಳೆಯವನು, ವೈದ್ಯನು, ಆತನು ಸುಖ ಸಮಾಧಾನ ಕೊಡುತ್ತಾನೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಚಾರ ஆனால் நாம் ಯಾரை அறிவிக்க வேண்டும்? ಆದ್ರೆ ನಾವು ಯಾರನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡುವವರಾಗಬೇಕು? இந்த இயேசுதான் கிறிஸ்து. ಈ ಯೇಸುವೆ ಕ್ರಿಸ್ತನು. இந்த இயேசுதான் கர்த்தர் என்று அறிவிக்க வேண்டும். ಈ ಯೇಸುವೆ ಕರ್ತನು ಒಡೆಯನು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಚಾರ ಮಾಡಬೇಕು. அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்துல ஆக்ட்ஸ் சாப்டர் 18ல ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 18ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அப்போலோ என்கிற ஒரு வாலிபனை குறித்து பார்க்கின்றோம். ಅಪೊಲೋ ಎಂಬ ಒಬ್ಬ ಯವನಸ್ಥನ ಕುರಿತಾಗಿ ನೋಡಬಹುದು. பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்த ஒருவன் அப்போலோ, நல்ல ஒரு டீச்சர். ಅಪೊಲೋ ಒಳ್ಳೆ ಉಪದೇಶಕನಾಗಿದ್ದನು, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದನು. ஆனால் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியாது. ಆದ್ರೆ ಅವನಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಪರಿಚಯವಿಲ್ಲ. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மேசியா தான் இந்த நாசரேத் இயேசு என்று அவனுக்கு தெரியாது. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟ ಮೆಸ್ಸಿಯನೇ ಈ ನಜರೇತಿನ ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆக்கிலா பிரிஸ்கிலா எல்லாவற்றையும் அவனுக்கு தெளிவாக சொல்றாங்க. ಅಕ್ವಿಲಾ ಪ್ರಿಸ್ಕಿಲಾ ಇವರಿಬ್ಬರು ಅವನಿಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಈ ವಿಷಯಗಳನ್ನು அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். ಅವನು ஏற்றுக்கொண்டு அவன் அகாயா நாட்டுக்கு சென்று ಅಗಾಯ ದೇಶಕ್ಕೆ ಆತನು ಹೋದನು. இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கிக்கின்றான். ಯೇಸುವೆ ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಚಾರ ಮಾಡಿದನು. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடுகின்றோம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ದೃಷ್ಟಿಯಿಟ್ಟು ನಾವು ಓಡುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த இயேசு என்கிற பதத்திற்கு நான் உங்களுக்கு சொன்னேன். ಯೇಸು ಎಂಬ ಒಂದು ಪದದ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದ್ದೇನೆ. அவருடைய 33 வாழ்க்கை நமக்கு ஒரு மாடல். ಆತನ 33 ವರ್ಷಗಳ ಜೀವನ ನಮಗೆ ಮಾದರಿಯಾಗಿದೆ. யாரையும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த மனிதனையும் மாடலா வைக்காதீங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೇರೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೀವು ಮಾದರಿಯಾಗಿ ನೋಡಬಾರದು. மனிதனை மாடலாக வைத்து விலகி போனவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ಮನುಷ್ಯರನ್ನು ಮಾದರಿಯಾಗಿ ನೋಡಿ ದೂರ ಅಥವಾ ಹಿಂಜಾರಿ ಹೋದವರು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வாருங்கள் என்று தான் சொன்னார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ஆகவே நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்தவர் தேவன். ನಾನು ನನ್ನನ್ನು ಅಪೊಲೋನು ನೀರು ಒಯ್ದನು, ಬೆಲೆಯನ್ನು ಕೊಟ್ಟವನು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை நோக்கி ஓட வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನಾವು ಓಡುವವರಾಗಿರಬೇಕು. ஏனென்றால் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நமக்கு மாடலாக இருக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಂದು ವಿಷಯಕ್ಕೂ ಆತನು ಮಾದರಿ ಆಗಿದ್ದಾನೆ. சாம்ஸ் 108ல சொல்லப்பட்டிருக்கு, மனிதனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மீது பற்றுதலாய் இருப்பது நலம் என்று. 108ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಡುವುದಕ್ಕಿಂತ ದೇವರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಡುವುದು ಅದು ಲೇಸು. எஸ், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்விதமாக நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவோம். ಪ್ರಿಯರೇ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು ನಾವು ಓಡೋಣ. நாம் நிச்சயமாக வழி விலகி போக மாட்டோம். ನಾವು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ ನಿಶ್ಚಯವಾಗಿ. அடுத்ததாக ஹீப்ரூ சாப்டர் 12 verse 2 படிங்க. இரண்டாவது படி வசனம் படிங்க. 2 verse 2. Hebrews chapter 12 verse 2. ಇಬ್ರಿಯ 12ನೇ ವಚನ. ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವವನು ಪೂರೈಸುವವನು ಆಗಿರುವ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು ನಮಗೆ ನೇಮಕವಾದ ಓಟವನ್ನು ಸ್ಥಿರಚಿತ್ತದ ಓಡೋಣ. ಆತನು ತನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದ ಸಂತೋಷಕ್ಕೋಸ್ಕರ ಅವಮಾನವನ್ನು ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡಿ ಶಿಲುಬೆಯ ಮರಣವನ್ನು ಸಹಿಸಿಕೊಂಡು ದೇವರ ಸಿಂಹಾಸನದ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಆಸನಗೊಳ್ಳನಾಗಿದ್ದಾನೆ. நாம் நினைவு கூறுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை.
ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾವು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. நம்முடைய ஆத்துமாவில சோர்வுகள் வரும் பொழுது, ನಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ನಮಗೇನಾದರೂ ನಾವು ಕುಂದಿ ಹೋಗುತ್ತಾ நாம் நினைக்கக்கூடிய ஒருவர் உண்டு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಒಬ್ಬನಿರುವುದಾದರೆ ಅದು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. வாரந்தோறும் நாம் அவரை நினைவு கூறுகிறோம் இல்லையா? ಪ್ರತಿ ವಾರ ನಾವು ಆತನನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. நினைவு கூறுவதனால நமக்கும் அவருக்கும் உள்ள இந்த அன்பு இன்னும் அதிகமாக பெருகுகிறது. ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಾಗ ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ಕ್ರಿಸ್ತನಿಗೂ ನಮಗೆ ಇರುವ ಒಂದು ಪ್ರೀತಿ ಅದು ಹೆಚ್ಚಾಗುತ್ತೆ. நம்முடைய வீட்டுல எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா? ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಅನೇಕರು நான் +1 படிக்கும் போதே எங்க அம்மா இறந்துட்டாங்க. ನಾನು 11ನೇ ತರಗತಿಯಲ್ಲಿರುವಾಗ ನನ್ನ ತಾಯಿ ஒரு 2-3 வருடங்கள் அழுதுகிட்டு இருக்கேன் அந்த நாளை நினைச்சு. ಆ ಒಂದು ದಿನವನ್ನು ನೆನೆಸಿ 2-3 ದಿನಗಳು ಅಳುತ್ತಿದ್ದೆ. அப்படி குறைஞ்சிருச்சு. ಹಾಗೆ ಕಡಿಮೆ ಆಯ್ತು. இப்போ சில இடத்துல மறந்துரு, பிள்ளைகளுக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. ಕೆಲವರು ಮರೆತು ಹೋಗುತ್ತಾರೆ, ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. இதுதான் ஒருவருடைய மரணம். ಇದು ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ಮರಣ. இவ்வளவுதான் நினைவு. ಇಷ್ಟೇ ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದು. உலகத்தில் எத்தனையோ பேர் மரித்து அவர்கள் கல்லறையில் அடக்கப்பட்டிருக்கு. ಎಷ್ಟೋ ಜನರು ಸತ್ತು ಅವರ ಸಮಾಧಿಯನ್ನು ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. உலக மகான்மார் அனைவரும் ஒருபோல கல்லறையில் இருக்கிறார்கள். உன்னதமான இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் உயிரோடு இருக்கிறார். ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಮಹನೀಯರು ಅವರು ಇನ್ನೂ ಸಮಾಧಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ, ಆದರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஆகவே நாம் நினைப்பதற்கு தகுதியான ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ತಕ್ಕ ಅರ್ಹನು ಒಬ್ಬನೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. நம்முடைய வாழ்க்கையில விதமான பாடுகளும் உபத்திரங்களும் துன்பங்களும் சோர்வுகள் வரும் பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைக்க வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಷ್ಟ, ತೊಂದರೆ, ಇಕ್ಕಟ್ಟು ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಂಭವಿಸುವಾಗ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நம்மள யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு தூக்கம் வர்றது கிடையாது. ಯಾರಾದರೂ ನಮಗೆ ಏನಾದರೂ ಹೇಳುವುದಾದ್ರೆ ನಮಗೆ ನಿದ್ರೆ ಬರುವುದಿಲ್ಲ. நம்மள திட்டிட்டாலோ நமக்கு விரோதமா பேசிட்டாலೋ நம்மளால தாங்க முடியல. ಜನರು ಯಾರಾದರೂ ನಮ್ಮನ್ನು ಬೈಯುವುದಾದ್ರೆ ಅಥವಾ ಏನಾದರೂ ಮಾಡುವುದಾದ್ರೆ ನಮಗೆ ನಿದ್ರೆ ಬರುವುದಿಲ್ಲ. எப்படியாவது அவங்களை பழிவாங்கணும்னு நினைக்கிறோம். ಹೇಗಾದರೂ ಮುಯಿ ತೀರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೇವೆ. பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். ಅವರಿಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೇವೆ. நான் இப்போ சென்னையில ஒரு ஃபேமிலியை பார்த்தேன். ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ನಾವು ನೋಡಿದೆ. ಅವರು பிரச்சனையில பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க மகன் அடிச்சிட்டாங்க. ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬಂದಾಗ ಪಕ್ಕದ ಮನೆಯ ಹುಡುಗನನ್ನು ಹೊಡೆದು ಬಿಟ್ಟರು. அப்ப அந்த தாய்க்கு அது தாங்க முடியல. ಆ ಒಂದು ತಾಯಿಗೆ ಅದು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. நினைச்சு அழுகிறாங்க. ಅದು ಇದನ್ನು ನೆನೆಸಿ ಅಳುತ್ತಿದ್ದಾರೆ. இதே போல நமக்கு ஆத்துமாவிலே சோர்வுகள் அநேக நேரம் ஏற்படுது. ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿಯೂ ಸಹ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಕುಂದಿ ಹೋಗುತ್ತೇವೆ. அப்ப எப்படி ஓட முடியும்? ಆಗ ಹೇಗೆ ಓಡುವುದು? எப்படி சமாதானமா இருக்க முடியும்? ನಾವು ಹೇಗೆ ಸಮಾಧಾನದಿಂದ ಇರಬಹುದು? எப்படி நிச்சயத்தோடு ஓட முடியும்? ಹೇಗೆ ನಿಶ್ಚಯದಿಂದ ಓಡಲಿಕ್ಕೆ? அந்த நேரத்தில் ಆ ಸಮಯದಲ್ಲಿ நீங்கள் நினைக்கக்கூடியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ನೀವು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அடுத்த வசனத்துல சொல்லுது பாத்தீங்களா? ಮುಂದಿನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ நமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் எல்லாவற்றையும் சகித்தார். ಆತನು ತನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದ ಸಂತೋಷಕ್ಕೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನು ಸಹಿಸಿಕೊಂಡನು. அவர் யார்? சர்வ வல்லமை உள்ளவர், ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು, எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ உலகத்தில் மனிதனாக வெளிப்பட்ட பொழுது ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡ ஆத்துமா ஆவி சரீரத்திலே பாடுகளை பட்டார். ಆತನು ತನ್ನ ಶರೀರ, ಆತ್ಮ ಮತ್ತು ಆತ್ಮದಲ್ಲಿ ಆತನು ವೇದನೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದನು. பெயர்செபூல் பிசாசு தலைமையினாலே பிசாசுகளை துரத்துறான்னு சொன்னாங்க. ಬೆಲ್ಜೆಬೂಲನ ಹೆಸರಿನಿಂದ ದೆವ್ವಗಳನ್ನು ಬಿಡಿಸುವವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. பாவிகளுடைய சிநேகிதன் என்று சொன்னார்கள். ಪಾಪಿಗಳ ಮಿತ್ರನು ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟನು. பாவிகளோடு சாப்பிடுகிறார் என்று சொன்னார்கள். ಪಾಪಿಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡುವವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. அவரை முகத்தில் அடித்தார்கள், துப்பினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். ಮುಖದ ಮೇಲೆ ಹೊಡೆದರು, ಉಗುಳಿದರು, ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಿಂಸೆಪಡಿಸಿದರು. எல்லாவற்றையும் அவர் சகித்தார். ಆದರೆ ಎಲ್ಲವನ್ನು ಸಹಿಸಿಕೊಂಡನು. இந்த சகித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்துக் கொண்டார். ಸಹಿಸಿಕೊಂಡ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நாம் ஒரு மகிழ்ச்சியான, ஒரு திருப்தியான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ನಾವು ಸಂತೋಷದ ಒಂದು ತೃಪ್ತಿಯಾದ ಜೀವಿತವನ್ನು ಆಗ ನಾವು ಜೀವಿಸಬಹುದು. ஆனால் இதை நாம் நினைக்காததினால்தான் ನಾವು ನೆನೆಸದೇ ಇರುವುದರಿಂದ நம்மால் சமாதானமாக வாழ முடியவில்லை. ನಾವು ಸಮಾಧಾನದಿಂದ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. நம்முடைய மனசுல ஆத்துமாவில சோர்வுகள் வரும் பொழுது நினைக்கக்கூடிய ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾವು ಮುಂದೆ ಹೋಗುವಾಗ ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಕಾದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಕರ್ತನಾದ தேவனுடைய வசனம் தான். ದೇವರ ವಾಕ್ಯವು அது நம்மை ஆறுதல் படுத்துகிறது, ನಮಗೆ ಸಂತೈಸುವಿಕೆಯನ್ನು ನೀಡುತ್ತದೆ, அது நம்மை பலப்படுத்துகிறது, ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತದೆ. எங்க தீவுல இந்த மால்டோன்ஸ் அந்த சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ನಮ್ಮ ದ್ವೀಪದಲ್ಲಿ ಮಾಲ್ಟೋ ಎಂಬ ಗುಂಪಿನ ಜನರಿದ್ದಾರೆ. எங்க தீவுல வரும் பொழுது ஒருவருடைய ಅಮ್ಮ இறந்துட்டாங்க. ನಮ್ಮ ದ್ವೀಪಕ್ಕೆ ಬರುವಾಗ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ತಾಯಿ ತೀರ್ಕೊಂಡರು. ಜಾರ್ಖಂಡ್ ಅಲ್ಲಿ இன்னொருடைய மகள், ஒரே ஒரு மக இறந்துட்டான். ಇನ್ನೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ಒಬ್ಬನೇ ಮಗಳು ಸತ್ತು ಹೋದಳು. ಆ
அந்த தீவுல இருக்கிறதுனால அங்க நினைச்சா வர முடியாது. ಆ ದ್ವೀಪದಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ನಾವು ನೆನೆಸುವ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இப்போது பரவாயில்ல, முன்னாடிலாம் மாசத்துக்கு ஒரு கப்பல் அப்படிதான் வரும். ಈಗ ಪರವಾಗಿಲ್ಲ, ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ಹಡಗು ಬರುತ್ತವೆ. நீங்க ஏதாவது எங்களுக்கு வெட்டிங் கார்டு அனுப்புனீங்கன்னா, ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಏನಾದ್ರೂ ನಮಗೆ ಮದುವೆ ಆಹ್ವಾನ ಪತ್ರ ಕೊಡುವುದಾದ್ರೆ, உங்களுக்கு குழந்தை பிறந்த பிற்பாடு கார்டு எங்களுக்கு கிடைக்கும். ನೀವು ಮಕ್ಕಳು ನಿಮಗೆ ಜನಿಸಿದ ನಂತರ ಆ ಒಂದು ಆಹ್ವಾನ ಪತ್ರ ನಮಗೆ ದೊರೆಯುತ್ತದೆ. அந்தமான சொல்லல, நிக்கோபார் சொல்றேன். ಅಂಡಮಾನ್ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲ, ಆದರೆ ನಿಕೋಬಾರ್ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದೇನೆ. அதனால நான் என்னுடைய மனைவியுடைய அம்மா அப்பா இறக்கும் பொழுது என்னுடைய அண்ணன் அக்கா யாரும் இறந்ததுக்கு வரல. ನನ್ನ ಪತ್ನಿ, ಅವರ ತಾಯಿ ತಂದೆ ಅಥವಾ ನನ್ನ ಸಹೋದರ ಸಾಯುವಾಗ ನಾವು ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. ஒருத்தருடைய மரணத்துக்கு வரல. ಯಾರೋ ಒಬ್ಬ ಮರಣಕ್ಕೆ அப்படி வரும்போது என்ன நம்ம நினைப்போம்? ಆಗ ಬರುವಾಗ ನಾವು ನೆನೆಸುತ್ತೇನೆಂದ್ರೆ, எத்தனையோ மிஷனரிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்களே. ಎಷ್ಟೋ ದೇವರ ಸೇವಕರು ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ರು. அதை நினைத்து நம்ம கடப்பட்டுக்கிறோம். ನಾವು ಅದನ್ನು ನೆನೆಸಿ ನಾವು ತಿಳಿಸುತ್ತೇವೆ. மீண்டும் சந்திப்போம் என்று நம்புகிறோம். ನಾವು ಮತ್ತೆ ಆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಭೇಟಿ ಮಾಡ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸುತ್ತೇವೆ. எப்போது நாங்க மேல்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது, ನಾವು ಯಾವಾಗಾದ್ರೂ ತಮಿಳುನಾಡಿಗೆ ಬರುವಾಗ, இங்க ஏதாவது கல்யாணம் நடந்தா இறப்பு நடந்தா நம்ம அட்டெண்ட் பண்ணுவோம். ಯಾವಾಗಾದ್ರೂ ಮದುವೆ ಅಥವಾ ಏನಾದ್ರೂ ಮರಣ ಸಂಭವಿಸುವಾಗ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அதுக்காக நாங்க வரும்போது இறக்க முடியாதுல்ல. ನಾವು ಬರುವಾಗ ಯಾರು ಸಾಯುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏதாவது இருந்தா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ಏನಾದ್ರೂ ಮರಣ ಸಂಭವಿಸಿದ್ರೆ ನಾವು ಇಲ್ಲಿರುವುದಾದ್ರೆ ನಾವು அப்ப இந்த மாட்டு அப்ப நாங்க ஆறுதல் பட்டதுனால, ನಾವು ಸಂತೈಸ ಆದರನ್ನ ನಾವು ಹೊಂದಿದ அந்த மால்டோ சகோதரர்கள் கேட்டவுடன் அவங்களை பார்க்க போனோம். ಆ ಮಾಲ್ಟೋ ಸಹೋದರ ವಿಷಯವಾಗಿ ಈ ರೀತಿಯಾದ ಸುದ್ದಿ ಕೇಳಿದಾಗ ಅವರನ್ನು ಭೇಟಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋದೆವು. நாங்கள் பெற்ற ஆறுதலை அவங்களுக்கு சொல்றோம். ನಾವು ಪಡೆದುಕೊಂಡ ಆದರಣೆಯನ್ನು ನಾವು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟೆವು. பார்க்க முடியாது, ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, போறதுக்கு வாய்ப்பு ಇಲ್ಲ. ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உங்க மகளை உங்க அம்மாவை ஆண்டவருடைய ராஜ்யத்துல பாப்பா. ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ತಾಯಿಯನ್ನು, ನಿಮ್ಮ ಮಗಳನ್ನು ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಕಾಣಬಹುದು. அவங்க லாங் ஜர்னி போயிருக்காங்க. ಅವರು ಉತ್ತಮವಾದ ಒಂದು ಪ್ರಯಾಣಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. அவங்க அதிக நேரம் தூங்குறாங்க. ಈಗ ಬಹು ದೀರ್ಘಕಾಲ ನಿದ್ರೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು வரும் பொழுது ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು உயிரோடு எழுந்திருப்பாங்க. ಜೀವದಿಂದ ಎದ್ದು நாமும் எழுந்திருப்போம். ನಾವು ಸಹ ಎದ್ದು ಬರುತ್ತೇವೆ. அவர்களை சந்திப்போம். ಅವರನ್ನು ಭೇಟಿ ಮಾಡುತ್ತೇವೆ. கவலை இருக்கும், ನಮಗೆ ದುಃಖ ಇರುತ್ತದೆ, கண்ணீர் இருக்கும். ನೀರು ಇರುತ್ತದೆ. ஆண்டவருடைய பாதத்துல போட்டுட்டு ಆದ್ರೆ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ தைரியத்தோடு கூட வாழுங்கன்னு சொன்னோம். ಧೈರ್ಯದಿಂದ ಜೀವಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಹೇಳಿದೆವು. சண்டே வந்து ஆராதனை அட்டெண்ட் பண்ணிட்டு சந்தோஷமாக அவர் சாட்சி சொன்னார். ಭಾನುವಾರ ಅವರು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ಸಂತೋಷದಿಂದ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದರು. ஆகவே நம்முடைய இளைப்பாறுதலிலே நாம் நினைக்கக்கூடியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ನಾವು ಮುಂದೆ ಹೋಗುವಾಗ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. மரித்தவரிலிருந்து முதல் எழும்பினார். ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಮೊದಲು ಎದ್ದು ಬಂದರು. நாமும் எழுந்திருப்போம். ನಾವು ಸಹ ಎದ್ದು ಬರಬೇಕು. இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல முதல்ல அறுக்கிறதவங்க முதல் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ಸುಗ್ಗಿ ಕಾಲದಲ್ಲಿ ಆ ಪ್ರಥಮ ಒಂದು ಸುಗ್ಗಿಯನ್ನು ಅವರು ಕೊಯ್ಯುವಾಗ முதல் பலன் இயேசு கிறிஸ்து. ಆ ಪ್ರಥಮ ಫಲ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ. அதனுடைய அர்த்தம் என்ன? ಇದರ ಅರ್ಥವೇನೆಂದ್ರೆ, அடுத்தது பெரிய ஒரு ஹார்வெஸ்ட் இருக்குது. ಯಾಕೆಂದ್ರೆ ಮುಂದೆ ದೊಡ್ಡ ಒಂದು ಸುಗ್ಗಿ ಉಂಟು. அந்த உயிர்த்தெழுதல் நம்ம எல்லாரும் இருப்போம். ಆ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಭಾಗಿಗಳಾಗಿರುತ್ತೇವೆ. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் நினைக்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬಹುದಾದ ವ್ಯಕ್ತಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. அவர் பட்ட பாடுகளோடு கூட ஒப்பிடும் பொழுது நமக்கு ஒண்ணு இல்லையே. ನಾವು ಆತನ ಒಂದು ಹಿಂಸೆಗೆ ನಾವು ಹೋಲಿಸಿ ನೋಡುತ್ತಾರೆ. ஏன் நமக்கு அவ்வளவு கோபம்? ನಮಗೆ ಯಾಕೆ ಇಷ್ಟು ಕೋಪ? ஏன் நமக்கு இவ்வளவு வெறுப்பு? ನಮಗೆ ಯಾಕೆ ಇಷ್ಟು ಬೇಸರ? ஏன் மற்றவர்களை நாம் அழிய வேண்டும் என்று நினைக்கின்றோம்? ಯಾಕೆ ಇತರರು ನಾಶವಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೇವೆ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நினைத்துக் கொள்வோம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೆನೆಸಿಕೊಳ್ಳೋಣ. நம்ம இருக்கிற எல்லாருமே 40 வருஷம் 30 வருஷம் 20 வருஷம் 10 வருஷம் இந்த பைபிளை தூக்கிட்டு இருக்கிறோம். ಇಲ್ಲಿರುವ ಅನೇಕರು ನಾವು 10 20 30 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஜீவனுள்ள வார்த்தை, ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯವು நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் வருது. ನಮ್ಮ ಜೀವನ ಕೊನೆಯವರೆಗೂ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತದೆ. ஆனால் சில நேரத்துல உலகத்தாரை விட நம்ம மோசமா இருக்கிறோமே. ಆದ್ರೆ ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಲೋಕದ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗಿಂತ ನಾವು ತುಂಬಾ ಕ್ಷೀಣವಾಗಿದ್ದೇವೆ. இந்த வேத வசனத்தை படித்ததற்கு நமக்கு கீழ்ப்படிய மனமில்லையே. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದ್ರು ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುವ ಮನಸ್ಸಿಲ್ಲ. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் மூலமாக கிடைத்த வார்த்தைகளையும் நினைவு கூறுவோம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಮತ್ತು ಆತನ ಮುಖಾಂತರ ಪಡೆದ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆறுதல் கிடைக்கும். ನಮ್ಮ ಒಂದು ಆತ್ಮಕ್ಕೆ ಆದರಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆகவே இந்த விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம். ಈ ಒಂದು ನಂಬಿಕೆಯ ಜೀವನ ಒಂದು ಓಟವಾಗಿದೆ. பொறுமையோடு கூட ஓடுவோம். ಸ್ಥಿರ ಚಿತ್ತದಿಂದ ಓಡೋಣ. பாவத்தையும் பாரத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு ஓடுவோம். ಎಲ್ಲಾ ಭಾರವನ್ನು ಹತ್ತಿಕೊಳ್ಳುವ ಎಲ್ಲಾ ಪಾಪವನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟು ಓಡೋಣ.
நம்முடைய மாடல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவோம். ನಮ್ಮ ಮಾದರಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡಿ ಹೋಗೋಣ. எந்த மனிதனும் மாடல் கிடையாது. ಯಾವ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು ಮಾದರಿ ಅಲ್ಲ. அப்படி சொல்லி ஏமாற முடியாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಗೆ ವಂಚಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? நீங்களே ஏமாத்த முடியாது. ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವೇ ವಂಚಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நிறைய வாலிபர்கள் அப்படி ஏமாறுறாங்க. ಯವನಸ್ಥರು ವಂಚನೆಗೆ நான் அவரை பார்த்தேன் இப்படி பார்த்தேன் என்று சொல்லி தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ಇವರನ್ನು ಹೀಗೆ ನೋಡಿದೆ ಅವರನ್ನು ಹೀಗೆ ನೋಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಮೋಸ ಹೋಗುತ್ತಾರೆ. நாம் மாதிரியாக இருக்க வேண்டும். ನಾವು ಮಾದರಿಯಾಗಿರಬೇಕು. நாம் தேவனுக்கு கடன் கொடுக்க வேண்டும். ನಾವು ದೇವರಿಗೆ ನಾವು ಸನ್ಮಾನವನ್ನು ಕೊಡಬೇಕು. அதே வேளையில் நம்முடைய மாடல் இயேசு கிறிஸ்து தான். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೆ ಮಾದರಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. ஆகவே சந்தோஷத்தோடு கூட ஓடுவதற்கு, ಸಂತೋಷದಿಂದ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ, தைரியமாக நம்பிக்கையோடு கூட ஓடுவதற்கு, ಧೈರ್ಯದಿಂದ ನಂಬಿಕೆಯಿಂದ ಓಡುವುದಕ್ಕೆ, எல்லா கஷ்டத்தின் சூழ்நிலையிலும், ಎಲ್ಲ ಕಷ್ಟದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೂ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்வோம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. மலையாளத்தில் அந்த ஒரு கவியை பாடிச்சு முடிக்கலாம். ಮಲಯಾಳಂ ಒಂದು ಸಂಗೀತವನ್ನು ಹಾಡಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. உலக மகான்மார் அனைவரும் ஒரு போய் உறங்கும் கல்லறையில், உலக மகான்மார் அனைவரும் ஒரு போய் உறங்கும் கல்லறையில், நம்மை உன்னத இயேசு மகேஸ்வரன் மாற்றம் உயரத்தில் காட்டிடுமே. நம்மை உன்னத இயேசு மகேஸ்வரன் மாற்றம் உயரத்தில் காட்டிடுமே. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் பாடுவின் சோதரே, நம்மை இயேசு ராஜன் ஜீவிக்கும் அதினால் ஜெய கீதம் பாடிடுமே. நம்மை இயேசு ராஜன் ஜீவிக்கும் அதினால் ஜெய கீதம் பாடிடுமே. நாம் மையப்படும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சபையின் சார்பாக வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறோம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಮತ್ತೊಮ್ಮೆ ನಮ್ಮ ಸಭೆಯ ಮೂಲಕ ನಮಗೆ ನಮ್ಮ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇವೆ. கர்த்தருடைய நாமம் ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ.